நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது வென்றவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது, இந்த விருது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த வருடம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி, ரேவதி, இந்த 2 பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருநங்கை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து திருநங்கைகள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. திருநங்கைகள் தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. அடுத்தது பாருங்கள். தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2008 தான் வந்து அமைச்சிருப்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அமைச்சிருப்பார். சரிங்களா? திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்தவர் வந்து கலைஞர். 2008 வந்து அமைச்சிருப்பார். திருநங்கைகள் தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. எப்போ நிறுவியிருப்பார்னா, ஏப்ரல் 15 2008 தான் வந்து இந்த நலவாரியத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஏப்ரல் 15 தான் வந்து திருநங்கைகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சுரேஷ் ராஜன். அவர் தான் வந்து நியமனம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஐக்கிமி பயிற்சி எந்த நாட்டுடன் இந்தியா மேற்கொண்டது? ஐக்கிமி பயிற்சி எந்த நாட்டுடன் இந்தியா மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு கடற்படை பயிற்சி. சரிங்களா? கடற்படை பயிற்சி. இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இந்த 2 நாடுகளும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஐக்கிமி பயிற்சி வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள். கிராம மக்களின் டிஜிட்டல் கல்வி அறிவு மேம்படுத்த பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சாஸ்திரா அபியான் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேரளா மாநிலத்தில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பீகாரில் தான் வந்து நடக்க போகுது. அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.